அகரம் டு சிகரம்காக சிவசங்கரி. ஆதர்ச தம்பதிகள் அந்யோன்ய தம்பதிகள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்டர்பிரனர் தம்பதிகளை தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். காதல் திருமணம் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் தொழிலையும் ஜெயிச்சு ஒன்றாவே பயணிச்சுட்டு இருக்காங்க மாயா இன்டீரியர்ஸோட டைரக்டர்ஸ் ரம்யா அண்ட் வினோத். அவங்கள தான் இப்போ நம்ம மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ணலாம். வணக்கம், என் பேர் ரம்யா. வணக்கம், என் பேர் வினோத். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்கள். எங்கள் கம்பெனி பேர் மாயா இன்டீரியர்ஸ். என் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓகே, எப்படி வந்தேன் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே? என்னோட பேசிக் வந்து ஐ டிட் மை பிஇ சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வாஸ் சிவில். ஸோ அவங்க இன்சிஸ்ட் பண்ணாங்க இது இதில் வந்து சிவிலில் போகிறச்ச வீல் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் சிவிலில் வந்தேன். சிவில் பண்ணுறச்ச ஃபைனல் இயரில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் இன்ட்ரெஸ்ட் இன்டீரியர்ஸில், ஸோ இன்டீரியர் டிசைனிங்கில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வென் வி ஃபினிஷ்ட் ஃபைனல் இயர் இருக்கிறச்ச ஐ ஹேட் அன் ஆஃபர் சிவில் ஒரு டிசைன் கம்பெனியில். ஸோ ஐ தாட் ஓகே, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அப் இன்டீரியர் கெரியர். ஸோ அந்த மாதிரி தான் மை கெரியர் ஸ்டார்டட். So நாங்கள் business family தான் நாங்கள். So when she started interior, she said like it's a quite interesting field. இதுக்கு முன்னாடி நான் சிவில் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஃப்ளாட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணேன். பட் interior was quite interesting. When we did the first project, client was very happy. So I thought okay, why not make people happy? அதனால தான் that's how I switched into interiors. ஸோ எங்கள் லைஃப் பார்த்தீங்கன்னா நான் சிவில் படிக்கிறச்ச ஃபைனல் தேர்ட் இயரில் ஐ met him. எங்களோட சேம் ஏரியா அந்த மாதிரி. அண்ட் வி நோ த ஃபேமிலி நோ, ஒருத்தர் ஃபேமிலி ரொம்ப நல்லா தெரியும் எங்களுக்கு. ஸோ அப்படி வி ஃபெல் இன் லவ் வித் ஈச் அதர். அண்ட் எங்களோட ஐடியாஸ் நிறைய ஒத்து போச்சு. அண்ட் ஐ ஃபெல்ட் இவர் தான் பெஸ்ட் பர்சன் இன் மை லைஃப், எனக்கு கம்பேனியனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி ஃபேமிலியை. அவர் வந்து மலையாளி, நான் வந்து தமிழ். ஸோ இது கொஞ்சம் அந்தந்த கிளாஷ் சினிமேட்டிக் ட்ராமாலாம் நடந்து ஃபைனலாக இட் வாஸ் அன் ஹாப்பி எண்டிங். So we have a daughter, 7-year-old. She's in 7th. அவளோட பேர் மாயா. ஸோ எங்கள் கம்பெனி பேர் அங்கேருந்தான் வந்தது. we named our company as Maya Interiors. ஸோ நாங்கள் மாயா இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா we have done lots of projects like interesting projects. ஆனால் எங்களோட ஸ்டார்ட் was not that easy. எங்களுக்கும் வந்து அந்த பிகினிங் ஆஃப் த கெரியரில் வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டர்ஸ் எஸ் நிறைய, பட் என்னென்னா கிளையன்ஸுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அப்படி பண்ணுவீங்களா, எங்கள் பட்ஜெட்டில் இது பண்ணுவீங்களான்றது நம்ம கொஞ்சம் அவங்களோட அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இது ரெஃபரன்ஸ் மூலமாக வர்றது தான். இது லைக் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன தான் மார்க்கெட் பண்ணாலும் சரி, அவங்க அதை பார்த்து பிடிச்சிட்ட அப்புறம் தான் நம்மக்கிட்ட வருவாங்க. தே ஷுட் பி கன்வின்ஸ்ட். ஒரு அவங்க சொல்லணும், ஓகே இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுங்க, தட்ஸ் ஹவ் நம்மளுக்கு கிடைக்கும் ப்ராஜெக்ட். இல்லைனா அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுன்றது. இன்டீரியர்ஸில் மெயினாக வந்து ஒரு டிசைன் டெலிவர் பண்ணுறதை விட அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச அப்புறமா நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து நம்ம ஆஃப்டர் சேல்ஸ் இது சொல்கிறோம் இல்லையா, சர்வீசஸ், அது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நான் வந்து ஒரு டேபிளை பண்ணிட்டு போகலாம், இது இட்ஸ் நாட் அ சினிமா செட்டிங் கிடையாது. அன்றைக்கே அது டிஸ்மேட்டில் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு மாதத்தில் உடையறதுக்கோ. ஸோ அவங்க லாங் ரனில் அது யூஸ் பண்ணுறச்சா அவங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். மெயின்டெனன்ஸுன்றது 0% இருக்கணும்னு நினைக்கிறாங்க கிளையண்ட்ஸ். ஸோ அது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அது ரொம்பவே வந்து நாங்கள் பார்த்து பண்ணுறோம். ஸோ ஒன் ஆஃப் தி கீ பாயிண்ட்டுன்னு சொன்னால் அது நம்ம தாராளமாக சொல்லலாம். லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்க வேண்டிய ரொம்ப பெரிய டிப் வந்து கிளையண்ட் இஸ் ரெடி டு ஸ்பெண்ட் ஈவன் ஒரே கிச்சனை வந்து நாங்கள் 50,000லையும் பண்ணியிருக்கோம், 50 லட்சத்துலையும் பண்ணியிருக்கோம். பட்
இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த பொட்டன்சி அவங்க எவ்வளோ வந்து அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியுதுன்றது. பட் இதே 50,000மோ அவங்களுக்கு வந்து அதுவும் வந்து கிளையன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் 0 மெயின்டெனன்ஸ்க்கும் பண்ணியிருக்கோம். அதே 50 லட்சம் ரூபாயில் பண்ணதும் வந்து அதே இதுதான் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஒன்லி திங் இஸ் த ஃபினிஷர்ஸ். ஒன்று வந்து வுட்டில் பண்ணியிருப்போம், இல்லை கிளாஸில் பண்ணியிருப்போம், இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிச்சன்னு சொல்கிறோம், இப்போது ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஆல் த சேம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டில் வந்து ஏன் எங்ககிட்ட நம்பி வராங்கன்னா கொடுத்த காசுக்கு வேல்யூ ஃபார் மணி, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளையண்ட் கிட்ட ஓப்பனாக கேட்டுடுவோம். ஸோ தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் கிளையன்ஸ். ஒன்று வந்து கிளையண்ட் வில் சே என்னோட பட்ஜெட் இவ்வளோ தான், 10 லட்சம் ரூபாய் இந்த வீட்டுக்கு. ஸோ இது அந்த 10 லட்சம் ரூபாயில் டிசைன் பண்ணுங்கன்னா அப்படியோ வி ஆர் ரெடி டு டூ இட். இல்லை நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் போடுங்க, நீங்கள் ஒரு டிசைன் கொடுங்க, அது டிசைன் பிடிச்சி அவங்களால வந்து பட்ஜெட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளையன்ஸ் ஆர் தேர். அண்ட் இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். கமர்ஷியல், ரெஸ்டாரண்ட், ரீட்டெயில் பண்ணியிருக்கோம், தியேட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரைட்டி நிறைய பண்ணியிருக்கோம். சூப்பர் கப்பலோட இன்ட்ரோ பார்த்தோம். இப்போ நம்ம மாயா இன்டீரியர்ஸ் உருவான ஸ்டோரியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரம்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரம்யா, சூப்பராக பேசுனீங்க 2 பேரும். நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் படித்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலாக சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறது வந்து கேர்ள்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா? ஏன்னா அந்த மெக்கானிக்கல் சிவில் இதெல்லாம் வந்து மேல் மட்டும்தான் சூஸ் பண்ணி படிக்கிற பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் காலேஜ்லேயே. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் படிக்கும் போதும் எப்படி இருந்தது? இன்றைக்கி நீங்கள் அதை படித்ததுனால அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லையா இந்தளவு ரீச் பண்ணியிருக்கிறதுக்கும்? ஸோ அந்த படிப்பை சூஸ் பண்ண இடத்துல பெண்களுடைய பங்கு எப்படி இருக்கணும், நீங்கள் படிக்கும்போது எப்படி இருந்தது, அதெல்லாம் சொல்லுங்கள். சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லெஸ் ப்ரிஃபர்டு கோர்ஸ். ஏன்னா அப்போ வந்து எக்ஸ்போஷர்ன்றது அவ்வளோவா தெரியல. சிவில் படித்தா என்னெல்லாம் ஆகலான்றதே வந்து நிறைய பேர் தெரியாமல் இருந்தது. மோஸ்ட்லி வந்து சிவில் ஏன் சூஸ் பண்ணுவாங்கன்னா பிஇ முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பொண்ணை, ஒரு டிகிரின்ற ஒரு டிகிரிக்காக படிக்கலாம். பட் நான் வந்து சேர்ந்தது மாஸ்டர்ஸ் பண்ணோன்ற ஒரு ஐடியாவில் தான் சேர்ந்தேன். மாஸ்டர்ஸ் இன் ஸ்பெஷலைசேஷன் இன் சிவில். ஏன்னா சிவில் மட்டுமே படித்தா வந்து பத்தாது, ஹையர் டிகிரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் சேர்ந்தேன். இன்னொன்று வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. என் கிளாஸில் நான் படிக்கும் போதே வந்து ஒன்லி 10% ஆஃப் தி என்டையர் கிளாஸ் வந்து லேடிஸ் பாப்புலேஷன். அண்ட் அது இல்லாமல் கோரில் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கோரில் இருக்கவங்க, அதாவது சிவிலியே வேலை பண்ணுறவங்கன்றது நான் ஒருத்தி தான். அதை இன்னொருத்தி வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப். இப்போ நிறைய பேர் வந்து படிக்கிறதுலாம் ஒன்றா இருக்கும், ஆனால் ஒர்க்குன்றது இன்னொன்னா இருக்கும். அதுதான் படிச்சதுலேயே நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுவே எனக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து என்னை வந்து பரவாயில்லையே நாங்களும் சிவிலியே வந்திருக்கலாம். ஏன்னா ஐடி ஃபீல்டு இப்போ பார்க்குறீங்க நிறைய வந்து இது வந்து என்னன்னா ஐடி வந்து எப்பவுமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஒரு கம்பெனில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு ஐடியில். பட் இருந்தாலும் அந்த ஸ்டார்ட் அப்க்கு காம்படிட்டர்ஸ் ஆர் லைக் சிவிலை பொறுத்த வரைக்கும் எனக்கு காம்படிட்டர்ஸ் ஆர் வெரி லெஸ் அப்படி சொல்லிக்கலாம். அந்த ஐடி ஃபீல்டோ இல்லை இசியோ பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து காம்படிட்டர்ஸ் ஆர் வெரி மெனி காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் நடுவில் நீங்கள் வரணும், ஸ்ட்ரகிள் பண்ணி வருதுன்றது ஒரு பெரிய. இன்னைக்கு இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சிவில் இன்ஜினியர்ஸும் அந்த ஒர்க் பண்ணுறவங்களும் கம்மி அப்படின்றீங்களா? கண்டிப்பாக. அதாவது சிவில் இன்ஜினியராக இருந்துக்கிட்டு இன்டீரியர்ஸில் இருக்கவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இட்ஸ் அ வெரி ஸ்மால் குரூப் தான். இப்போ எனக்கே வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர் சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒருத்தர் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்மால் க்ளோஸ்ட் குரூப். நான் ஏன் சிவில் எடுத்தேன், ஓகே சிவில் வந்து எம்எஸ் படிக்கணுன்றதுக்காக எடுத்தேன். பட் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா சிவிலில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா இசிஇ, கம்ப்யூட்டரு, மெக்கானிக்கல் கூட எடுப்பாங்க. சிவில் வந்து லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சிடிஎஸ்லாம் எடுத்தாங்க சிவில் இன்ஜினியர்ஸ். பட் ஆனால் எனக்கு வந்து அது எப்போவுமே அந்த ஐடி ஃபீல்டில் போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் ஒரு சீட்டில் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது. திருத்துருன்னு எனக்கு வந்து ஓடிட்டு இருக்கணும். ஸோ என்னோட ஃபீல்டு அப்படியும் வந்து செட் ஆயிடுச்சு எனக்கு.
ஒர்க்கிங் பிளேஸில் வீக்காக அவங்க நினைக்கப்படுற ஒரு இடம் என்ன அப்படின்னாக்கா, யாராவது ஏதாவது ஹட் பண்ணிட்டாங்க, இப்போது வந்து ஹையர் ஆஃபீஸர் அப்படின்னாக்கா ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்வாங்க, நடக்க தான் செய்யும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் வீடு மாதிரி ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் இருக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பட் உடனே அழுதுடுறது அது வந்து ஒரு வீக்கர் சென்ஸாக தான் பார்க்கப்படுது இல்லையா? ஸோ அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை ஒரு ஒர்க்கிங் பிளேஸில் எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அழுறதுன்றது ஒரு பொண்ணோட வீக்னஸ் தான். என்னன்னா நம்ம எக்காரணத்தை கொண்டோம் அழவே கூடாது. அதுதான் என்னோட அட்வைஸ். இப்போ நான் திட்டி என்னோட கலீக் வந்து ஒரு பொண்ணா இருந்து அழுதா கூட நான் திட்டுவேன், என் முன்னாடி அழாதன்னு தான் நான் சொல்லுவேன். நான் வந்து அட்வைஸ் பண்றது என்னதான் நீங்க வந்து கஷ்டப்பட்டாலும் தயவு செஞ்சு மற்றவங்க முன்னாடி அதை காமிக்காதீங்க. ஒரு டாய்லெட்குள்ளேயோ ஒரு மறைவான இடத்துக்கோ போய் அழுதுருங்க. அந்த ஒரு 2 நிமிஷத்துல நீங்க சமாதானம் ஆயிட்டு நீங்க வந்துருவீங்க. ஸோ அந்த வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அது சிம்பத்தியை கிரியேட் பண்ணும், சில பேருக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடும். ஓ என்ன இப்போ மேக்ஸிமம் திட்டினா அழப்போறா இவ அப்படின்னு. அது வந்து தயவு செஞ்சு அது 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 வந்து நம்மளாதான் அது வந்து இன்பில்ட், நம்மளாதான் அது கிரியேட் பண்ணிக்கணும். முதல்ல கஷ்டமாக தான் இருந்தது என்னோட. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரொம்ப அவசியமானது லேடிஸ்க்கு. தயவு செஞ்சு உங்களோட வீக்னஸை காமிக்காதீங்க. அழகுன்றது கண்டிப்பாக ஒரு பெண்ணோட வீக்னஸ். அதை தயவு செஞ்சு எப்படினாலும் கண்ட்ரோல் பண்ண பாருங்க. ஏன் அழணும்? அழுகிறதுனால என்ன ஆயிட போகுது? ஒரு 4 சொட்டு கண்ணீர் வர்றதுனால ஏன் இமோஷனை வேஸ்ட் பண்ணுறீங்க? இப்போது வேற எதுக்காவது வச்சுக்கோங்க அந்த இமோஷனை. இது வந்து ஒரு ப்ரொஃபஷன், ஒரு வேலை. அதில் வந்து நம்ம இமோஷனை காமிக்கிறதுன்றது தப்பு. ப்ரொஃபஷனை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக ட்ரீட் பண்ணுங்க. அழறதெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா போய் அழுங்க, கூட ஹஸ்பண்ட் இருப்பார் பாசிஃபை பண்ணுவார். நீங்கள் வந்து அந்த ஒர்க் பிளேஸில் அழறதுனால உங்களை வந்து பாசிஃபை பண்ணோம், உங்களை வந்து கொஞ்சம் தோல் கொடுக்கலான்ற மிஸ்யூஸ் பண்ணுற ஆம்பளைங்களும் இருக்காங்க. அண்ட் அழுதுட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த பொண்ணு அழுதுப்பா வா நம்ம திட்டலான்ற அந்த மாதிரி ஒரு எடுத்து நம்மளை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் வீக்னஸை எக்காரணத்தை கொண்டு யாருக்கும் காமிக்காதீங்க. அது ஊரறிஞ்ச விஷயம் ஒரு பெண்ணோட வீக்னஸ்ன்றது, அதை காமிக்காதீங்க. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக 3 வருஷம் வந்து எம்ப்ளாயியாக இருந்தீங்க இல்லையா? இன்னொரு கம்பெனியில் இருந்தீங்க. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த இன்டீரியரும் எப்படி கலந்தது? அதாவது அவர் பிஸ்னஸ் ஃபேமிலின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன ஆச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் மாமனார் ஃபேமிலி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கொடுத்து எங்கள் மாமனார் என்ன சொன்னார்னா, ஓகே நீங்கள் யூ ஸ்டார்ட் யுவர் லைஃப் ஃப்ரம் ஹியர் அப்படின்னாரு. அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து இப்போ நாங்கள் இருந்த வீட்டு பின்னாடியே அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து அதில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இதர் ஆப்ஷன் கொடுத்தாரு, விற்கணும்னா விற்றுக்கோங்க, இல்லை நீங்களே டெவலப் பண்ணி சேல் பண்ணோன்னா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோன்னா, சரி ஓகே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் இல்லையா. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து இந்த ஃபீல்டில் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8 அப்பார்ட்மெண்ட் கட்டினோம். அந்த 8 அப்பார்ட்மெண்ட் முடியும் போது என்ன ஆச்சுன்னா, கிளையண்ட் வந்து ஸ்டார்டட் ஆஸ்கிங் ஃபார் இன்டீரியர்ஸ். ஏன்னா ஒருத்தருக்கு எப்போவுமே வந்து ஒரே ஆள்கிட்டயே முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும்னு பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட வேண்டாம், கோஆர்டினேஷன் ப்ராப்ளம். ஸோ தட்ஸ் ஹவ் we got into this. And அப்போ we started at that point நாங்கள் என்ன பண்ணோம்னா, we started doing the interior work அவங்களுக்கு. ஸோ உங்களுடைய வேலையை போடுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல இடமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இதை தவிர்த்து இன்டீரியர்ஸ் பொதுவாக வந்து வீடு அப்படின்றது கட்டினா போதும் அப்படின்ற காலமெல்லாம் போய் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸும் வந்து ஒரு அழகாக இருக்கணும் அப்படின்ற அழகுணர்ச்சி வந்து மக்கள்கிட்ட வந்துடுச்சு. பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவங்கள வந்து பின்வாங்க வைக்கும் இல்லையா? ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸை நீங்கள் எப்படி கவரப் பண்ணுறீங்க? அந்த இன்டீரியர்ஸ் அதுக்கான செலவுகள்லாம் எவ்வளோ ஆகும், அவங்கள்ட்ட எப்படி புரிய வைப்பீங்க? அந்த பாண்டிங் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் பற்றி சொல்லுங்கள். அதான் இன்டீரியர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு லக்ஸுரின்னு தான் இப்போ கூட நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து நம்மளால் முடியாது. ஒரு நார்மல் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் என்னென்னா அது ஒரு இது லக்ஸுரின்னு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்டீரியர்ன்றது உங்கள் வீட்டு கபோர்ட்லேருந்து எல்லாமே வந்து இன்டீரியரில் தான் அடங்கும். ஸோ அது வந்து ஏன் லக்ஸுரியாக பார்க்குறாங்க? ஸோ அது வந்து எப்படி பிரேக் ஆகுதுன்னா, ஒரு கிளையண்ட் கிட்ட நம்ம பேசும்போது அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ரிலேட் பண்ணணும். அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு பேக்ரவுண்டு, ஒரு 3 கோடி கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் வாங்குறவன் வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 50 lakhs கிட்ட இன்டீரியருக்கு செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். ஸோ அது வந்து நம்ம ஜட்ஜ்மெண்டல் தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்,
சில பேர் என்ன பண்ணுவாங்க பேசிக் ரிக்குவயர்மெண்ட் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பெட்ரூம்க்கு வந்து ஒரு வார்ட்ரோப் போதும், ஒரு மிரர் யூனிட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் போதும், அப்புறமா ஒரு ஹாலுக்கு வந்து எனக்கு ஒரு டிவி யூனிட் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அதாவது இப்போ அந்த மிடில் கிளாஸ் சொன்னேன் இல்லையா, அந்த நார்மல் இது இன்கம் உடையவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஃபை ஃபினிஷர்ஸ் போகாமல் நார்மல் ஃபினிஷர்ஸ் தட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் எவ்ரிடே யூஸ்க்கு அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, மெயின்டெனன்ஸ் அதிகமாக இல்லாத மாதிரி காஸ்டிங். ஸோ இப்படி தான் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். இது என்னமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ன்ற ஃபீல் எப்போ ஹிட் ஆகும், யூ கஸ்டமைஸ் இட். அதாவது டெய்லர் மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ரெடிமேட் வாங்குறதுக்கு பதில் நம்ம போய் ஒரு டெய்லர் கிட்ட ஏன் கொடுக்குறோம், நம்மளுக்கு ஃபிட் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ஹாலுக்கு என்ன சைஸ் டிவி யூனிட் செட் ஆகும், நீங்கள் போய் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வாங்கினீங்கன்னா அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் கொடுப்பாங்க, அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடை மாற்ற முடியாது. ஷூவை வாங்கிட்டு காலை கட் பண்ணுறது வேறு. ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கும் போதே பிளான் பண்ணிவிட்டு வாங்குறாங்க. ஸோ அந்த சைஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணும் போது அண்ட் வித்தின் த காஸ்ட் அடங்கும் போது அவங்களுக்கு வந்து ஹாப்பி ஆகுறாங்க. ப்ளஸ் எங்களோட மெயின் செல்லிங் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் ரெடிமேட் ஃபர்னிச்சர் வாங்கினீங்கன்னா அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, உள்ளே வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறாங்களா, என்ன ப்ளைவுட் யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியாது, உங்களுக்கு பார்க்க முடியாது, ஏமாந்து போகிறதுக்கு. ஸோ இது வந்து அவங்க சீயிங் இஸ் பிலீவிங் இல்லையா, நம்ம ஒர்க் பண்ணும் போதே அவங்க வந்து பார்க்குறாங்க நாங்கள் என்ன ப்ளைவுட் வாங்குகிறோம், என்ன லாமினேட் போடுறோம் பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அந்த அப்பயே வந்து யூ ஆர் வின்னிங் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த கிளையன்ட்ஸ். ஸோ இந்த இன்டீரியர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த கஸ்டமர்ஸோட லெவல் எவ்வளோ, இப்போ எவ்வளோ அது க்ரோனப் ஆகிருக்கு? இப்போ இருக்கிற காம்படிஷன் பார்த்திங்கன்னா இப்போ ஜாஸ்தி இல்லையா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்சர் ஒரு பக்கம் ஜாஸ்தி ஆன மாதிரியே இன்டீரியர் டிசைனிங் அந்த கம்பெனிஸும் வந்து நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த காம்படிட்டிவ் இந்த ஃபீல்டை வந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? கரெக்ட். நாங்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த அவேர்னஸ் இதை பற்றி வந்து விட இப்போ இருக்கிறது ரொம்பவே அதிகம். சோஷியல் மீடியா அது இது நிறைய அவங்கவுங்க ஒர்க்கை போர்ட்ரே பண்ணுறாங்க, டிஸ்பிளே பண்ணுறாங்க, மேகசின் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஷர் நிறைய வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து அதாவது எப்படி வந்து நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ணுறது, ஒன்று வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த வேர்ட் ஆஃப் மவுத்து, இன்னொன்று வந்து ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ன்னு சொல்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா கூட உங்களுக்கு தலைவலி இல்லாமல் ஒரு 5 வருஷமாவது எனக்கு வேணும்பான்னு தான் நீங்கள் வாங்குவீங்க. கால் கிடைக்கிறது இல்லை கண்டிப்பாக. ஸோ நீங்கள் கால் பண்ணி கூப்பிடணும். அது வந்து அது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃபீல்டில் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு பிளம்பரை கூப்பிடணுன்னா கூட நீங்கள் வந்து தொங்கிட்டு இருக்கணும் 10 நாள், தண்ணி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அது அவனுக்கு வந்து அது ஒரு ப்ரையாரிட்டி கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ஒர்க்குக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிப்பேர் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட இன்றைக்கும் என்னோட கிளையன்ட்ஸ் வந்து என்னை கூப்பிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக் ஷாப் பண்ணேன், அவருக்கு வந்து சீலிங்கில் பெயிண்ட் கலர் மாற்றணும், அது என்னோட சின்ன வேலை, என்னோட ப்ராஜெக்ட் சைஸ்க்கு அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட், பட் இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா அவர் என்னை நம்பி என்னை கூப்பிடுறாரு, அவர் வந்து எக்ஸ்பான்ஷன் மோடில் இருக்கார். ஸோ நாளைக்கு அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி புதுசாக பண்ணார்னா திரும்பி என்னை கூப்பிடுவார். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே நம்ம காப்பாற்றணும். ஒர்க் முடிச்சா கூட நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ்ங்கிறதையும் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றீங்க. அதுக்கும் நாங்கள் ஆள் அனுப்புகிறோம். ஆமாம், கண்டிப்பாக. நான் பண்ணுறது, நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறதும் அதுதான். இப்போ எனக்கே வந்து கிளையண்ட் என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க, அந்த கார்பெண்டர் பண்ணிட்டு போயிட்டாமா, எனக்கு வந்து பாருமா இந்த மாதிரி பண்ணிட்டான், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கிறது தான் நம்மளோட இது. தவிர்த்து இன்டீரியர்ஸில் மேம் புது புது விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. சீப்பர் மெட்டீரியல்னால் எவ்வளோ இருக்கும், அதே போட்டால் எப்படி டிசைன் அழகாக பண்ணலாம், கிளாஸில் போட்டால் எப்படி இருக்கும், காஸ்ட்லியாக இல்லை போடணுன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி அப்டேட்டடாக வச்சுக்கிறீங்க? அது வந்து நிறைய ஷோஸ் நடக்குது, எக்ஸ்போஸ் நடக்குது, நிறைய கூகுள் பண்ணுவோம். அதாவது மெட்டீரியல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நிறையவே இருக்குது. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேரு ஷோலாம் நடக்கும் போது நம்மளுக்கு வந்து அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கும் போது உங்களுக்கு அந்த டச்சில் இருந்துகிட்டு இருக்கணும். இன்னொன்று நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே நம்ம இறங்கணும். இப்போ ஒரு வடபழனி போனோம், ஒரு இதுக்கு போனோம் அப்படின்னா, வடபழனியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட்வேர் கடைங்க இருக்குது. இந்த மாதிரி வந்து ஃப்ரீ டைம்லலாம் நான் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் 2 பேரும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அங்கே கேட்லாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அந்த கலெக்ட் பண்ணுறது, எங்கே அது யூஸ் பண்ணலாம், இம்ப்ரோவைஸ் பண்ணுறது, அதுதான்.
ஆல்ரெடி எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே காம்படிஷன் அப்படின்றது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ உங்களோட இன்டீரியர் டிசைனிங்லேயும் இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 15%லேருந்து 28% ஹைக் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ உங்களுடைய கஸ்டமரை இந்த விஷயத்தில் காஸ்ட் வைஸும் சரி எப்படி அவங்கள வந்து ஒரு கிளியர் பண்ணி பேசி புரிய வச்சு எப்படி வர வைக்க முடியும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பிஸ்னஸ் அந்த ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணும் போது எங்களுக்கு அந்த பிஞ்ச் தெரிஞ்சுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து அப்ரூவல் ஆகலை, அது அப்படியே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல வந்தது. என்னன்னா ஜிஎஸ்டி அக்செப்ட் பண்ணி தானேங்க ஆகணும். நம்ம வந்து இப்போ ஹோட்டலில் ஜிஎஸ்டி ஏற்றிட்டாங்க அப்படின்றத சாப்பிடாம இருக்க போகிறது இல்லையே. நம்மளுக்கு என்ன, நான் ஒரு மாதம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம மக்களுக்கு வந்து பழகி போயிடும், அதுக்குள்ளே வேற ஒரு ப்ராப்ளம் வந்துடும், வேற பிரச்சனை வந்துடும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கிறதுனால ஜிஎஸ்டின்றது ஒரு அக்செப்ட் பண்ணிட்டோம். அது வந்து பெரிய இதுவாக தெரியல. அது கொஞ்சம் ரேட் ஏறும் போது அந்த பிஞ்ச் தெரியுது பட்ஜெட்டில். பட் ஆனால் வந்து நம்ம கிளையன்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அது என்ன பாதிப்பு, அது எப்படி அவங்க டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பெரிய இதுவாகவே இல்லை. அது வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனையாகவே இல்லை. ஆமாம். இதை தவிர்த்து இந்த காம்படிஷன் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்களை முன்னெடுத்துட்டு போயிட்டு அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது காம்படிஷன்றது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த கார்பெண்டரை வச்சு பண்ணுறவங்க வந்து என்ன ஆகுது, கடைசியில் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகுது. அப்போ எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கிடைக்கும் போது அடுத்த அவங்களோட வின்னிங் த கான்ஃபிடென்ஸ், அவங்களோட நம்பிக்கையை வந்து நம்ம மேலே நம்பிடுறாங்க. ஓ ஃபைன், நம்ம வந்து அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் தலைவலி இல்லைப்பா நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. குவாலிட்டி அப்படின்ற ஒரு குவாலிட்டி, மெயின்லி குவாலிட்டி. இன்டீரியர் டிசைனிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டு நீங்கள் உள்ளே நுழையும் போது ரொம்ப கம்மியான பெண்கள் தான் இருந்தாங்க. ஸோ நான் இதில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ளே நுழைஞ்சேன் அப்படின்னீங்க. இதை தவிர்த்து பெண்கள் வந்து சில ஃபீல்டு தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதாவது மோரோவர் அவங்க லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா 9 to 5 ஜாப்பாக இருந்தால் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அப்படின்றதுனாலேயே ஒரு மென் ஆண்டர்பிரினர்ஸ் மட்டும்தான் சமுதாயத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் தொழில் முனைவோர் அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ பெண்கள் நிறைய பேர் வரணும். நீங்கள் இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் இல்லையா? ஸோ பெண்களுக்கு நீங்கள் வந்து அவங்க வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் தடைக்கல்லாக இருக்கும், அதை உடைச்சிட்டு நிறைய பேர் வரணும் அப்படின்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க? அதாவது பெண்கள் வரணுன்றதுக்காகவே இப்போ நான் என்னோட ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கம்பெனிலேயே நான் வந்து நிறைய பெண்களை என்கரேஜ் பண்ணுறேன். ஒரு டிசைன் பண்ணுறதுக்கோ இல்லை சைட்டில் வந்து ரெடியாக நான் பண்ணுறேன் மேடம்னு சொல்கிறவங்களுக்கு நான் ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து நான் எம்ப்ளாய் பண்ணிக்கிறேன், ஃப்ரெஷராக இருந்தாலுமே. அது இல்லாமல் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் போய் நானே அது வாலண்டியராக போனேன். ஏன்னா எனக்கு இருக்க நாலேஜை 4 பேருக்கு கொடுக்கணுன்றதுக்காகவே வந்து நான் அந்த இன்ஸ்டியூஷனில் போய் சேர்ந்தேன். அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம். இப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கவங்க டீச்சர், ப்ராக்டிக்கல் சைட் பர்சன். இப்போ நான் வந்து ஒரு சைட் பர்சனாக இருக்கிறச்ச எனக்கு வந்து அவங்களுக்கு நாளைக்கு அந்த காலேஜை விட்டு போகிறச்ச அவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு சைட் பர்சன், ஒரு ஆண்டர்ப்ரூனராக ஆகிறதுக்குமே வந்து என்னெல்லாம் குவாலிட்டிஸ் தேவைப்படுதோ அது எனக்கு தெரியுன்றதுனாலேயே அந்த நம்பிக்கையில் நான் வாலண்டியராக அந்த இன்ஸ்டியூஷனோட ஓனரை பார்த்து ஷி வாஸ் வெரி ஹாப்பி, இம்ப்ரெஸ். அதனால் வந்து இப்போ நான் நாளையிலேருந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஐ எம் கோயிங் டு கிவ் தெம் எக்ஸ்ட்ரா அந்த பூஸ்ட், எப்படி கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, பட்ஜெட்டிங் எப்படி பண்ணுறது, எல்லாமே. அதாவது அந்த பெண்களுக்கு வந்து மெயினாக என்ன வேணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தே ஆகணும், வேறு வழி கிடையாது. அது எப்படி வருவீங்க அப்படின்னா வந்து மெயின்லி ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் தேர். நம்ம வந்து ஃபேமிலியை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாமே, ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம மண்டையில் ஏற்றிக்கணும். ஒரு குழந்தைய நீங்கள் வந்து பார்த்துக்க விட்டுருக்கீங்க, அந்த ஒரு நம்பி விட்டுருங்க. இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலி வந்து யார் இருக்காங்களோ சொந்தக்காரங்க கூட ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறச்ச உங்களுக்கு அந்த ஒரு பேர்டன் இருக்காது. ப்ளஸ் வந்து இதில் வந்து 100% உங்கள் ஃபேமிலி, மெயின்லி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நம்புறாரு அப்படின்னாலே நம்மளுக்கு அது வந்து நம்மளுக்கு அந்த டென்ஷனே போயிடுது. நாளைக்கு வந்து சைட்டில் இருக்கும் போது நான் ஒரு 100 ஆம்பளைங்க நடுவில் நான் தனியாக நிற்கும் போது என் மைண்டில் வந்து என் புருஷன் என்ன நினைப்பாரோ, என் ஃபேமிலி என்ன நினைப்பாங்களோன்ற ஒரு தாட் இருந்தால் நம்மளால் ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இருக்கிறவங்க, அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறவங்க, நல்ல சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், ஜெயிக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது.
அண்ட் இன்டீரியர் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னாலே வந்து கலர் சூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஆக்சசரி சூஸ் பண்ணுறதுலேருந்து ரசனை அப்படின்ற ஒரு விஷயம் எக்ஸாக்ட்லி அந்த வார்த்தை இருக்கு. ஆமாம், அதனால கண்டிப்பாக வந்து இது பெண்களுக்கான ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ஃபீல்டு. நிறைய பேர் வாங்க, நிறைய வந்து நானே வந்து நிறைய பேரை மீட் பண்ணி நானே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் வந்து ஒரு லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது ரொம்பவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வெரி குட் ஃபீல். லேடிஸை பொறுத்த வரைக்குமே வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த டேலண்ட் இருந்தால் கண்டிப்பாக யூ கேன் கம் அப். அந்த பேச்சு திறனும் அந்த ஒரு க்ரியேட்டிவ் இது மைண்ட், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் விமன் அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி பார்த்துக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதெல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு புது விஷயத்தை தான் நீங்கள் வந்து கற்றுக்குறீங்க இல்லையா? கிராஃப்ட் கிளாஸ் போகிறீங்க, உங்களுடைய பொம்மைகள் எல்லாம் வந்து டாய்லாம் காமிச்சிங்க, ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எனி டைம் உங்களை வந்து ஒரு 24 hours ஒரு பிரிஸ்காக சுறுசுறுப்பாக ரொம்ப அழகாக வச்சுட்ருக்கீங்க. உங்களையும் எங்களுக்கு ஒரு சூப்பரான இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நன்றி. காவேரி சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கட்டிடங்களாக இருக்குது. நாகரிகத்தோட வளர்ச்சி உயரமான கட்டிடங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் கட்டிடம் அப்படின்னா 4 சுவர் மட்டும் இல்லை, உள் அலங்காரம் அதில் ரொம்ப முக்கியமான தேவையான விஷயமாகவே இன்றைய சூழலில் பார்க்கப்படுது. பெண்ணுக்கு இயல்பாக இருக்கிற கலா ரசனையை தன்னுடைய தொழிலுக்கும் எடுத்துகிட்டு வந்து இன்டீரியர் டிசைனராக ஜெயிச்ச ரம்யாவை தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பாய்.